இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஆமேன் வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு இனியவளை என்ற பெண்களின் சிறப்பு நிகழ்ச்சி மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் உறவினருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. இந்த வாக்குத்தத்த பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு சொல்லி யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அதுபோல் நாம் எல்லாவற்றிலும் சுகமாயிருக்க கிறிஸ்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மை கைவிடாது நடத்தி வருகிறாரே, அவரை புகழ்ந்து பாடுவோமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் ஜெயம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கிறிஸ்து நம் உலகத்தை ஜெயிக்கிறதற்கு நம்மளோடு இருந்து ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை நமக்கு அருளி இருக்கிறார். அதை கொண்டு நாம் இந்த உலகத்தின் பிசாசானவனை ஜெயித்து ஜெயம் மேற்கொள்வோம். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு பள்ளங்கள் இருப்பது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் நன்மைகளும் தீமைகளும் நமக்கு உண்டு, இன்பமும் துன்பமும் நமக்கு உண்டு. ஆனாலும் நம்மோடு இருக்கிற ஜெயக்கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆதலால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை நமக்கு தந்து நடத்துவார். பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொன்ன வசனத்தின்படியாய் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஜெய கிறிஸ்துவாகி அவரை நோக்கி ஜெயத்தோடு ஓடுவோம்.
வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சின்ன டிப்ஸை சொல்ல வராங்க நம்ம அன்பு ஜோதி அக்கா. இனியவளே என்ற நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம கிச்சன்ல என்ன இருக்கோ இல்லையோ, உப்பு ஜீனி இது ரெண்டும் முக்கியமா இருக்கும், அப்படிதானே? நம்ம செய்யற பலகாரத்தோட டேஸ்ட கூட்டி கொடுக்கறதே இந்த உப்பு ஜீனியும் தான். அந்த உப்பு ஜீனியை வச்சு ஒரு டிப்ஸ் பார்க்கலாமா? இன்னைக்கு அதுல என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா? உப்பு ஜீனி எதனால டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி, ஒரு பொருளோட டேஸ்டையே அப்படியே டிஃப்ரெண்டா மாத்திடுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? எதனால தெரியுமா? ஈஸியா அது எல்லாத்துலயும் கரைஞ்சிடும். அதே போல உங்க குடும்பத்துல நீங்க எல்லாரோடையும் ஈஸியா மிங்கிள் ஆகுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல எல்லாத்தையும் நீங்க நல்ல பேர் பெறலாம். ஆமாங்க, குடும்பத்துல பெண்களாகிய நம்ம எல்லாரோடையும் இனிமையாய் பேசுகிறவர்களா, எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுறவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளும் நம்மளுடைய குடும்பத்துக்கு டேஸ்ட் கொடுக்கறவங்களா, நம்ம குடும்பத்தின் பேரை பெருமைப்படுத்துகிறவங்களா நம்ம இருக்கலாம். ஓகேயா? இனிமேல் ஜீனி போடும்போது, உப்பு போடும்போது அது போல நானும் கரையணும், எல்லாரோடையும் மிங்கிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி மறந்துடாதீங்க. கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பாய். ஜோதி அக்கா கொடுத்த டிப்ஸ் நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இப்ப நம்ம செய்தி கொடுக்க வராங்க நம்ம ஷீபா ஜோ டேனியல் அக்கா. இப்போது தேவ செய்தி கடந்து போலாமா? ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக இனியவளே என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும் என்று இடைப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், அற்பமாக ஆகாது என்று ஒதுக்கப்பட்டவளாகிய பெண்களுக்கான ஒரு நற்செய்தியை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய தினத்திலே ஆவியானவர் மூலமாக என்னோடு இடைப்பட்டார். இந்த நிமிஷத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசிருக்கிறது என்னவென்றால், சங்கீதம் 118, வீடு கட்டுறவர்கள் ஆகாது என்று ஒழுக்கப்பட்ட தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எவ்வளவு அருமையான வசனம்! ஆகாது என்று ஒதுக்கப்பட்ட கல், அது எப்படிப்பட்ட கல் என்றால் எதற்குமே உதவாது, இதை வைத்தால் எந்த பிரயோஜனமே இல்லை என்ற சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய பெண்களுக்காக இந்த நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகாது என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, உங்கள் கணவராலோ, உங்கள் மனைவியாலோ, உங்க பெற்றோராலோ, பிள்ளைகளாலோ, அல்லது உங்களுடைய மாமனார் மாமியானாலோ நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், சமுதாயத்தினாலோ நீங்க ஆகாது என்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பெண்களுக்கான நற்செய்தியை கர்த்தர் இப்பொழுது உங்களோடு கூட இடைப்படுகிறார். முன்னொரு காலத்துல பேச்சுரிமையோ எழுத்துரிமையோ எதுவுமே கிடைக்காத சூழ்நிலையில பெண்கள் அடிமைப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, எந்த அங்கீகாரம் கிடைக்காதவர்களாக, எந்த துறையும் அவர்களுக்கு சார்ந்திராத காரணம் நிமித்தமாக அவர்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனா இப்பொழுது கர்த்தர் நமக்கு கிருபையாய் இறங்கி இந்த காலத்திலே சமமான உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய காரியங்களிலே, நிறைய இடங்களிலே நாம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம். சாதனையாளர்களாக சாதனை படைத்து கொண்டு வருகிறோம். இப்படியாக பெண்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெரிய அளவிலே எடுத்து பயன்படுத்தி வருகிறார். எல்லா இடங்களிலும் பெண்கள் பேசப்படுகிறார்கள். பேச்சுரிமை, எழுத்துரிமை, எல்லா உரிமையும் வழங்கப்பட்டு அவர்களும் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்மணிகளாக இப்பொழுது கூட நாம் இந்த உலகை வலம் வரைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில கூட நாம் லேயாள் என்ற ஒரு பெண்மணியை பற்றுதலான ஒரு குறிப்பை நாம் பார்க்கலாம். அவள் ஈசாக்குடைய மகனாக காணப்படுகிறான். அவன் லாபானிடம் ராகேல் என்ற அவளுடைய இரண்டாவது மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று லாபானிடம் கேட்கும்போது லாபான் என்ன சொல்கிறான் என்றால், 7 வருடங்களை நீ முடிக்க வேண்டும், வேலை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது வேலை செய்து முடிக்க வேண்டும். அப்ப 7 வருடங்களை அவன் வேலை செய்தால் மட்டும்தான் ராகேலை என்ன செய்ய முடியும்? திருமணம் செய்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம், லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானமா இருந்தா.
நீங்களே பாருங்க, இப்ப ரோட்ல போறீங்க, எல்லா இடங்களிலும் போறீங்க, அப்ப பாத்தீங்கன்னா நல்ல அழகான பெண்மணியை நம்ம பார்ப்போமா, ரொம்ப மோசமா அவங்கள பார்த்தாவே நமக்கு பிடிக்காம, அவங்களுடைய கண்கள் கூச்ச பார்வையா, அவங்க முகம் நல்லா இல்லாம குண்டா எப்படியோ இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்கு யாராச்சும் பார்க்க விரும்புவாங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே லேயாள் காணப்படுகிறாள். அப்போதான் என்ன செய்யறாருன்னா, யாக்கோபு ராகேலை மிகவும் அருமையாக காண்கிறான். அவளை ரொம்ப நேசிக்கிறான். அதனாலதான் அவருக்காக 7 வருஷம் என்ன செய்யறாங்கன்னா வேலை செய்யறான். அப்படி வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையிலே லாபான் 7 வருடங்களையும் யாக்கோபு முடித்த பின்பாக லாபான் லேயாளை என்ன செய்யறாரு, யாக்கோபுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். லேயாள் 7 வருஷங்கள், நீங்க பாருங்க, இந்த 7 வருஷங்கள்ல ராகேலுக்கு எவ்வளவு சடங்குகள், எவ்வளவு சம்பிரதாயங்கள், எவ்வளவு பாரம்பரியங்கள், அவளை அழகா பண்றதுக்கு என்னென்னமோ காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்ப லேயாள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒரு ஓரத்துல நின்று அதை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. நம்ம யாருமே நம்மளை கண்டுக்கவே இல்லையே, நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோமே என்று சொல்லி அவ எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பா. அவன் மனநிலைமை எப்படி மாறி இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, ராகேல் பாரு, அவளுக்கு திருமணம் ஆக போகுது, உனக்கு என்ன, நீ இவ்வளவு மோசமா இருக்க, உன்னை பார்க்கும் போதே எங்களுக்கு பிடிக்கல, இப்படிப்பட்டவளா இருக்கிறனால உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ராகேலை பார்த்தியா எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லும் போதெல்லாம் லேயாளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அவ பாவம் இல்லையா, அவளை பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை, அவன் மனம் எவ்வளவு மடிவா இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் மோசமாக எண்ணப்படுகிறாள். அவளுடைய இருதயம் எல்லாம் ரொம்ப பலவீன நிமித்தமாக அழுது கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம், நம்மளே உணர்ந்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய பெண்ணை என்ன செய்யறாங்க அப்படின்னா, யாக்கோபுக்கு அந்த இரவில கொடுக்கறாங்க. அப்ப அந்த யாக்கோபுக்கு இரவில கொடுக்கும் போது அவனுக்கு தெரியாது அது ராகேல் என்று நினைத்து அவளோடு சேர்ந்திருக்கிறான். ஆனா லேயாளுடைய மனநிலைமையை பாருங்க, ஐயோ நம்ம ராகேலுக்கு பதிலா திருமணமாக படுகிறோமே, யாக்கோபு என்ன செய்ய போறாங்க, காலையில எந்திரிக்கும் போது அவர் எப்படிலாம் நம்மளை பேச போறாரு, எப்படிலாம் நம்மளை திட்ட போறாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடக்க போறோன்னே தெரியலையேன்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில என்ன செஞ்சிருப்பான்னா மனமடிவாகி காணப்பட்டிருப்பா. அந்த இரவு முடிந்து காலையில எந்திரிக்கும் போது யாக்கோபு சொல்றான் லாபான்ட்ட போய், என்ன நீங்க இப்படிப்பட்ட துரோகத்தை செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது லேயாள் ரொம்ப ரொம்ப கடினப்பாடோடு காணப்படுறா. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா? எல்லாரும் பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய பெண்களுக்காக கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். ஏன்னா ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்திலே கர்த்தர் அவளை முன்குறிக்கிறார். எப்படி முன்குறிக்கிறார்னா, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. இதுல யார் காண்றாங்க அப்படின்னா கர்த்தர் பார்க்கிறார். மனுஷங்க யாருமே அவளை பார்க்கல. அவங்க பார்த்தது எல்லாமே அவ ஒரு தேவையற்றவ, அவளை யாருமே அவளை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவளை கண்டார், அவ அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய பெண்களை கண்டார் என்று சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். அப்ப அவ கற்பம் தரிக்கும்படி செய்றாரு. ஃபர்ஸ்ட் அவ குழந்தைய கற்பம் தரிக்கும்படி செய்றாரு. அந்த கற்பம் தரிக்கும்படி செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தர் அவள் சிறுமையை பார்த்தாரு. அதனால ரூபன் என்ற ஒரு குழந்தைய அவள் கொடுக்கிறார். அந்த ரூபன் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு பையனா இருக்கிறான். அடுத்து பாத்தீங்கன்னா அவ சொல்ற வார்த்தைகளை நீங்க பாக்கணும். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி 2வது மகனை கொடுக்கிறார். அவங்க பேரு தான் சிமியோன். அடுத்து என்னன்னா லேவியை கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தது யாருன்னா கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி அவர் யூதாவை கொடுக்கிறார். அப்ப 4 பிள்ளைகளையும் கொடுக்கும் போது அவர் சொல்ற வார்த்தை எல்லாம் கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தர் நான் அற்பமா எண்ணப்பட்டதை நான் உணர்ந்து எனக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துறேன், துதிக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தைகள்னால மன நிறைவா கர்த்தரை வாழ்த்துறான். ஒவ்வொரு இடத்துலயுமே அவ என்ன செய்யறான்னா கர்த்தரை துதித்து பாடுறா. அப்ப இன்னொரு வசனம் கூட பாத்தீங்கன்னா, அடுத்து அவ 5வது மகனை பெறா. அப்படி இருக்கும்போது கூட அவ சொல்ற வார்த்தை, கர்த்தர் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவ கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5வது குமாரனை பெறுகிறாள். அப்ப லேயாள் என்ன சொல்றான்னா, தேவன் எனக்கு தந்தார் அப்படின்ற வார்த்தை சொல்றா. அடுத்த வசனத்துல என்ன இருக்குன்னா, தேவன் எனக்கு தந்தார்ன்ற வார்த்தை. அடுத்து பாருங்க, லேயாளுக்கு 6வது ஒரு பையன் பிறக்கிறாரு. அவருக்காக அவர் என்ன சொல்லி வார்த்தையினால கர்த்தரை துதிக்கிறானா, எனக்கு நல்ல ஈவை தேவன் தந்தார். அப்ப எனக்கு நல்ல ஈவை தேவன் தந்தார் என்று சொல்லும் போது அவளுக்கு அடுத்ததாக ஒரு குழந்தை பிறக்குது. அவ யாருன்னா தீனாள். அப்ப 7 பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு என்று பெற்றெடுக்கிறார். அப்ப இஸ்ரவேல் கோத்திரங்கள்
உங்களுக்கு தெரியும், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல 6 கோத்திரத்தை அவ பெற்றெடுக்கிறான். ஸோ 6 கோத்திரம் ரொம்ப ஒரு முக்கியமான கோத்திரங்களா காணப்படுது. ஸோ இந்த லேயாளை கர்த்தர் அற்பமாய் எண்ணப்பட்டதை அறிந்து என்ன செஞ்சிருக்கிறார்னா, அவள் தலையை உயர்த்தி இருக்கிறார். வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று ஒதுக்கப்பட்ட கல்லாகிய கல் மூளைக்கே தலைக்கல்லாயிற்றான். அப்படி அற்பமாக எண்ணப்பட்ட அவளை கர்த்தர் பார்த்து, கர்த்தர் அறிந்து, கர்த்தர் அவளை உயர்த்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது கடைசியா என்ன ஆகுதுன்னா, ராகேல் ரொம்ப பொறாமப்பட்டுட்டே இருக்கிறாங்க. எல்லா விஷயத்திலயும் பொறாமப்படுறாங்க. ஆனா பொறாமப்படக்கூடிய லேயாளோ எந்த விதத்திலயும் அவ பொறாமப்படல. ஏன்னா அவ அழகுள்ளவளா இருக்கும்போது அவ பொறாமப்பட்டான்ற ஒரு வார்த்தை கூட இல்ல. ஆனா லேயாளுக்கு குழந்தை பிறந்தது நிமித்தமாக ராகேல் ரொம்ப என்ன செய்யறா, வருத்தப்படுறா. அவ பொறாமப்படுறா. என்ன எனக்கு கர்த்தர் கொடுக்கலேன்னு சொல்லி ரொம்ப பொறாமப்படுறா. இப்படி மோசமாக அவ காணப்படுறா. அப்ப லேயாள் இப்படிப்பட்ட அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுக்க அவளுடைய நிலைமை உயர்ந்து காணப்படுது. அவனுடைய கணவர் அவளை நேசிக்கல. நீங்க இன்னைக்கு நினைக்கலாம், நீங்க எல்லாருமே இன்னைக்கு நினைக்கலாம், என்னை யாருமே நேசிக்கலே, என்னுடைய ரூபம் சரியில்லையே. அவருக்கு விரும்பின ரூபம் இல்லை. அவள் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவிற்கோ விரும்பின ரூபமே இல்லை. அப்ப விரும்பினமே ரூபமே இல்லாத இயேசு கிறிஸ்து தான் நமக்காக உயிர் தெழுந்தார். அப்ப அற்பமாக எண்ணப்பட்ட லேயாள் ஒரு உயர்வான இடத்துக்கு போறா. எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க பாருங்க. இஸ்ரேல் என்ற நாடு எப்படி யாரிடத்திலிருந்து உருவாயிருக்கு? லேயாள்கிட்ட இருந்து உருவாயிருக்கு. அப்ப இந்த அடிமையின் சிறுமையை பார்த்து அவளுக்கு மனம் இறங்கினார் கர்த்தர். எவ்வளவு அருமையாக இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ராகேல் என்ன செய்யப்படுறா அப்படின்னா, ஒரு பெத்லஹேம் என்னும் இடத்துல போய் அவ ரொம்ப சிக்காயிடுறா. சிக்காயினா அந்த இடத்துல அவ புதைக்கப்பட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா லேயாளுக்கு கிடைக்க ஒரு பெரிய வெகுமதி என்னன்னா, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல அங்கே ஆபிரகாமையும் அவள் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியையும் ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினார்கள். ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள், அதே போல லேயாளையும் அங்க அடக்கம் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைசியா யார அடக்கம் பண்றாங்கன்னா, யாக்கோபையும் லேயாள் பக்கத்திலேயே அடக்கம் பண்றாங்க. அப்ப அவளுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதி என்ன அப்படின்னா, தன் கணவருக்கு பிடிக்கலன்னாலும், நாம யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும் அவ ஒரு உயரிய பெண்ணாக காணப்படுறா. உயரிய பெண்ணாக காணப்பட்டு அவ எப்படிப்பட்ட சூழ்நிலை அடைகிறான்னா, புதைக்கப்படக்கூடிய அந்த இடம் கூட எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள், அதே போல லேயாள், யாக்கோபு என்று காணப்படுகிறது. எவ்வளவு அருமையான காரியம். அற்பமாக, கீழ்த்தனமாக எண்ணப்பட்டு, அடிமையாக எண்ணப்பட்டு, அவங்க அப்பாவால வெறுத்து ஒதுக்கப்பட்டு, சமுதாயத்தினர்னால ஒதுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, எல்லாம் மிதிக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படுற லேயாளை கர்த்தர் அறிந்து அவளை கனப்படுத்தி அவளை உயர்வான இடத்திலே வைக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். எவ்வளவு அருமையான விஷயம். நம்ம நினைச்சு பார்த்தோமா? கர்த்தர் இல்லைன்னா இதை செய்யவே முடியாது. நீங்க இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ பேர் இந்த மாதிரி சூழ்நிலையில இருப்பீங்க. எவ்வளோ பேர் கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பீங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுறாரு. நீங்க அற்பமா என்ன பண்றீங்களா? ஒண்ணுமே உதவாதுன்னு நினைக்கிறாங்களா? உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவராலே கூடாத ஒரு காரியமே இல்லை. உங்களை கூட கர்த்தர் என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும், மகிமைப்படுத்த முடியும், உங்களை பெரிய கோத்திரமா உருவாக்க முடியும். இப்பொழுதும் கூட உயிருள்ள சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தரை நான் அற்பமாக எண்ணப்பட்ட, யாராலையுமே அங்கீகரிக்கப்படாம இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருந்து கொண்டிருக்கிறாரு. அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அவருக்கு கைகளும் இல்லை, கால்களும் இல்லை. ஆனா அவங்க அப்பா அம்மா கூட வெறுக்கக்கூடிய சூழ்நிலை. எப்படி பாத்தீங்கன்னா, அவர் பிறக்கிறாரு. பிறக்கும் போது இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா பிரயோஜனப்பட போகுது, இந்த பிள்ளை வாழ்றதே தப்பு, இந்த பிள்ளை உயிரோட வராம இருந்ததே நல்லதுன்னு சொல்லி அவங்க எல்லாரும், அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. அப்படிதான் அவளை நினைச்சிருந்தாங்க. ஆனா அவங்கள பார்க்கும்போது விரும்பின ரூபமே இல்லை. அவன் ரொம்ப அழுதுருப்பான். நான் இப்படியா இருக்கணும், எல்லாரும் நார்மலா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி டிசேபிள்டா இருக்கணும்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பான். அப்படி இருக்கும்போது கூட
எப்படிப்பட்ட காரியம் நடக்குது அப்படின்னா, ஒரு 10 வயசுல சூசைட் கூட அட்டம் பண்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அவர் அறிகிறார். அப்படி இடைப்பட்டதுக்கு பின்னாடி அவன் என்ன பண்றான்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் அவன் போறான். போயிட்டு அவன் நல்ல இப்ப பாத்தீங்கன்னா அந்த 10வது வயசுல இருந்தே அவன் கோல்ஃப் விளையாடுவான். நிறைய விளையாட்டு போட்டிகள்ல அவனால பண்ண முடியும். அவன் டிசேபிள்டா இருந்தாலும் அவனால எல்லா காரியங்களும் செய்ய முடியற அளவுக்கு அவனுடைய திறமைகளை கர்த்தர் வளர்த்தி கொண்டே வருகிறார். அவன் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இப்பொழுது இருக்கிறாங்க. அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கூட 52 நாடுகளுக்கு அவர் போயிருக்கிறாரு. அதே மாதிரி 110 மில்லியன் மக்கள் அவர் சந்திச்சிருக்கிறார். இவரால தொடப்பட்டவங்க நிறைய பேர். யோசிச்சு பாருங்க, கை கால் உள்ளவங்களுக்கு கூட நம்மளால என்ன செய்ய முடியாது. இவ்வளவு 52 நாடுகளுக்கு போக முடியுமா? இல்ல மக்களை சந்திக்க முடியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்மளால மீட் பண்ண முடியுமா? பாருங்க. ஆனா இந்த மனுஷன் எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கிறாரு. அதே மாதிரி இவருக்கு திருமணம் ஆகுமா? யோசிச்சு பாருங்க, இவருக்கு திருமணமாகி 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் நினைச்சாரு, அவரை உயர்த்தினாரு. கர்த்தர் நினைக்கலனா அவரால் உயர்த்தப்படவே முடிஞ்சிருக்காது. அவர் அப்படியே தாழ்மையான நிலையிலிருந்து, அடிமையான நிலையிலிருந்து அப்படியே அவர் என்ன செஞ்சிருப்பார்னா வயசாகி இறந்து போயிருப்பார். ஆனா கர்த்தர் அவரை அறிந்தது நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியத்தை அவன் வாழ்க்கையிலே அவன் முன்னேறக்கூடிய சூழ்நிலை பாருங்க. அவர் ஒரு தனியான நிறுவனத்தை கூட எடுத்து வச்சு நடத்தி கொண்டு வர்றார். அவர் பேர் தான் நிக் வோய்சிக். நீங்க பாருங்க, யூடியூப்ல கூட இவருடைய டெஸ்டிமோனிஸ் இருக்கும். அப்ப இவரை கூட கர்த்தர் பயன்படுத்தும் போது எதுவுமே இல்லை, வாழும்போது ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கைய வாழக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனா இவர் ஆகாதுன்னு நினைச்ச யாரா இருந்தாலும் ஆகாதுன்னு நினைச்சிருப்பாங்க. சமுதாயத்தினரால அவர் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், எல்லாமே நிந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவ்வளோ பேத்துக்கும் அவர் அற்புதமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா, இவருடைய வார்த்தையின் மூலமா தொடப்பட்ட மக்கள் அநேகர். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இன்னைக்கு கூட நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் இந்த நாளில இப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கிற ஒருவரை கூட கர்த்தர் உயர்த்த முடியும் என்றால் உங்களை எல்லாத்தையும் உயர்த்த முடியாதா? யாரெல்லாம் இப்படி தாழ்மையா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் அடிமைத்தனத்துல இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் எல்லாராலையும் மிகவும் நேசிக்கப்படாமல் இருக்கிறீங்களோ, அவங்களை எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து, கர்த்தர் உங்களை அறிந்து, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அதனால நீங்க எல்லாரும் நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் ஒரு நாள் உயர்த்துவாரு. அதை நீங்க சாட்சியா நிச்சயமா என்ன செய்வீங்க? எல்லா இடங்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவீங்க. நிச்சயமா எனக்கு விசுவாசம் இருக்கு, இந்த நிகழ்ச்சியில இருந்து ஒருவராவது நீங்க தொடப்பட்டு கர்த்தருக்காக ஊழியத்தை செய்வீர்கள், கர்த்தருக்காக எல்லா காரியங்களையும் செய்வீர்கள் என்ற விசுவாசம் எனக்குள்ளே மிகவும் பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் இப்படி லேயாளை போல இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நற்செய்தி என்னவென்றால், அற்பமாக ஆகாதென்று ஒதுக்கப்பட்ட உங்களை கர்த்தர் உயர்த்துவதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. இன்றைய தினத்துல கூட கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்து உங்கள் மத்தியிலே பேச வைத்ததற்காக நான் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, லேயாளை போல யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ, நான் ஒரு அற்பமாக எண்ணப்பட்டவள், ஆகாது என்று ஒதுக்கப்பட்ட கல்லாய் இருக்கிறேன் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே நீர் பேசும் கர்த்தாவே, நீர் இடைப்படும் கர்த்தாவே, அவர்களை உயர்த்துங்க கர்த்தாவே. எல்லாருக்கும் ஒரு தாயானவளாக அவர்களை மாற்ற வேணுமாய் கூட ஜெபித்து உம்முடைய கையில நாங்க இந்த பெண்கள் எல்லோரையும் ஒப்படைக்கிறோம் சுவாமி. இந்த நற்செய்தியிலே ஆண்டவரே, இடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீ தொட வேணுமாய் கூட ஜெபித்து உம்முடைய கையில ஒப்படைக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.